ஒரு வாரமாக கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, மக்கள் ரோட்டில் போராட்டம். எல்லாம் மாசமாக இருக்கிறவங்க எல்லாம் குழந்தைலாம் எல்லாமே நிற்கிறாங்க போராட்டத்துக்காக. இங்கே இப்போ வரைக்கும் கலெக்டரும் வரல, தாசில்தாரும் வரல, டிஆரும் வரல, யாருமே வரல. ஒரு போலீஸ் அதிகாரி கூட வரல. திருவள்ளூர் மெயின் ரோடு பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க மக்கள். ஒரு வாரமாக இங்கே கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை. சொல்லுங்கம்மா, ஏதோ சொல்லுங்கம்மா. ஒரு வாரமா தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல, எதுவுமே இல்லம்மா. நாங்க எப்படிமா போய்க்கிறத? நாங்க கிராமமா தெரியலையா? எங்களை பார்த்தா மனசாலாம் தெரியலையா? இல்ல எதுவுமே இல்ல. நாங்க போராட்டம் பண்றோம். யாருன்னா என்னன்னா பண்ணிட்டோம், வீடியோ கூட வரட்டும். வீடியோ வருதாமா? நல்லது. மக்கள் கிட்ட போன இல்ல எல்லாமே நியூஸ் என்ன பண்ணுவாங்க? இல்லன்னு போராட்டம் தான் பண்றாங்க. போன் பண்ணனா கேக்குறாங்க. நீங்களா போன் பண்ணா எங்களை எடுக்கணும் அவசியமான்னு கேக்குறாங்க. நான் வந்து உனக்கு வெச்சுக்கிறேன்றாங்க. அவர் தான் யார் என்ன வெச்சுக்கிட்டு அவரு? அவர் எப்படி எனக்கு அவனே பேசுற? வந்தா அவர் நான் பேசிப்பா அவர்கிட்ட. கரண்ட் இல்ல. நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லு? எத்தனை நாள் தண்ணி இல்ல? ஒரு வாரமா தண்ணி இல்ல, ஒரு வாரமா கரண்ட் இல்ல. தாசில்தார் வரலையா? யாருமே வரல. இன்னொன்னு கேட்கல எங்களை. ஈபிகாரங்களே சரியா வந்து பார்க்கல எங்களை. போன் பண்ணி கேட்டேன், நாங்க தூங்க தேவையான்னு கேக்குறாங்க. ஒரு மாதிரியா ஒரு வேண்டா வெறுப்பா பேசுறாங்க போன் பண்ணாக்கா. அது மாதிரி பட்சத்துல நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களை அதுக்கே இல்லையாக்கா. அப்படி நாங்க அதிகாரிக்கு நாங்க யார்கிட்ட போய் சொல்றது எங்க முறையடைய? சொல்லுங்க பாக்கலாம். ஃபோன் பண்ணிருக்கோம், மாற்றி மாற்றி எல்லாமே வந்து ஏடிக்கு ஃபோன் பண்ணியாச்சு, ஜேஐக்கு பண்ணியாச்சு, அப்புறமா ஃபோர்மேனுக்கு பண்ணியாச்சு. இது வரையும் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் வந்து 100% எடுத்துன்னு வந்து வச்சுருக்காங்க. எங்கள் ஊருக்கு வந்து 250 யூனிட் இருந்தால் தான் வந்து பத்தோம். 100 யூனிட் இருந்தால் எப்படி பத்தோம் ஊருக்கு? ஏற்கனவே அது வருதுன்னு சொன்னாங்க. நேற்று நேரம்னா காஞ்சிபுரத்துலேருந்து வருது, அப்புறமா வந்து ராமாபுரத்துலேருந்து வருது, இதுலேருந்து வருதுன்னு சொன்னாங்க, வேலூர்லேருந்து. எந்த இடத்துல இருந்துமே வரல. கடைசியில் பார்த்தா ஒயின் ஷாப் இருக்கிற அங்கேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பண்ணி அங்கேருந்து எடுத்துன்னு வந்து போடுறாங்க. எடுத்துன்னு வந்து போட்ட டிரான்ஸ்ஃபார்ம் கூட வந்து வேஸ்ட்டு தான். இது வரையும் வந்து ஒன்றுமே யூஸ் ஆகல. எது வருதோ இல்லையா, எல்லா ஒயின் ஷாப்பும் கரெக்டா சரக்கு போய் இறங்குது. எல்லா ஒயின் ஷாப்லயும் சரக்கு போய் இறங்குது. இது மட்டும் தான் நடந்துங்குது. அதெல்லாம் மட்டும் எப்படி நடக்குது? அது மட்டும் அதுக்கெல்லாம் அதிகாரி இல்ல தனியா அவங்கள என்ன பண்றாப்பா?